வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். தப்பா இருக்கு, என்னமோ பண்றான். அல்ட்ரா ப்ரோ லிங்க் ஆல்ரெடி நம்மள எந்த விதத்துல எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க் போட்ரானிக்ஸ் இவங்க எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் தான் ஒரு பென்சில் எல்லாம் கூட பார்த்திருப்போம். அல்ட்ரா ப்ரோ லிங்க் கூட ஓகே, போட்ரானிக்ஸ் ஐயோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டான அல்ட்ரா ப்ரோ லிங்க் வந்து இந்த கார் ஆக்சஸரீஸ்ல வந்து கொஞ்சம் டாப் மாஸ்தா அந்த விஷயத்துல கொஞ்சம் மாசம். சரி, இப்போ இது வந்து என்னன்னா குவாட் லிங்க் 240 அப்படிங்கிறது அதோட பேரு. 4-in-1 அல்ட்ரா ஃபாஸ்ட் சிங்க் அண்ட் சார்ஜ் கேபிள். ஸோ சிங்க்னா பண்ண டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் சார்ஜும் பண்ணலாம். அதுல என்ன ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கம்பேட்டபிள். அது கம்பேட்டபிள். அப்புறம் இமார்க் சிப் செட் யூஸ் பண்ணிருக்கோம். லென்த் வந்து 1.5 மீட்டர்ஸ், பிரைடட் கேபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ 240 வாட் வரைக்கும் உங்களால யூஸ் பண்ண முடியும். 12 months வாரண்டி. ஜிங்க் ஆயிலாய் கனெக்டர்ஸ் இருக்கு, அப்புறம் பவர் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு, டேங்கிள் ஃப்ரீ, டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் உண்டு, 480 mbps வரைக்கும். ஸோ ஃப்ளோ எல்இடி அப்படின்றத சொல்றாங்க. ஃப்ளோ எல்இடியா இல்லாட்டி அதில் சரி அதில் டேட்டா இருக்குமான்னு பார்ப்போம். டேட்டா வந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எப்படின்னா டிஸ்பிளேல வந்து ஒரு முக்கியமான வேலை மிச்சம், பெரிய வேலை மிச்சம். ஆமா, பெண்ட் டெஸ்டடு போட்டிருக்காங்க. அப்புறம் அதான் 30,000 தடவை வந்து வளைச்சு பார்த்துருக்காங்க. மேக்ஸ் அவுட்புட் வந்து 48 volt 5 amps. சரியா, அதான் 240. ரைட்டு. பேக்ல என்ன போட்டிருக்குன்னா அவுட்புட் டைப் சியை பொறுத்த வரைக்கும் உங்களால 240 வரைக்கும் கொண்டு போக முடியும். டைப் சி ஐபோனுக்கு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 30 வாட் மேக்ஸிமம் போகும். யூஎஸ்பி ஏ டைப் சி வந்து உங்களுக்கு 18 வாட். யூஎஸ்பி ஏ ஐபோனுக்கு போச்சுன்னா 12 வாட். அந்த லைட்னிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சரி நம்ம இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இதாங்க அல்ட்ரா ப்ரோ லிங்க். டயக்ராம் கொடுத்துட்டு கேமரா. ஆமா, தலைமை எவ்வளவு? 900. ஆமா 900, 899. இது ஆனா பிரைஸே போடலையா என்ன? இதுல தெரியல, போட்டுருக்கான் 2999 போட்டுருக்கான். 899 அமேசான்ல. மறுபடியும் சொல்றேன், ஜெப்டோ லிங்க் போங்க, அங்க இருந்ததுன்னா இன்னும் கம்மி ரேட் இருக்கும். சோ அத பாத்துக்கோங்க. ஆனா நமக்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் மனதளவுல இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஜென்யூனா இல்லையா? அதான் எல்லா இடத்துலயும் வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஜெப்டோல அந்த ரிஸ்க் இருக்குங்க. எனக்கே என்னென்னமோ இருக்கு. ரியல்மி சைட்ல வாங்கின எனக்கே ரியாம்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. அதனால கொஞ்சம் உஷாராவே இருங்க. சரிங்க, ரைட்டுங்க. ஸோ நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தம் அல்ட்ரா ப்ரோ லிங்க் கேபிள் செம்ம குவாலிட்டி. ஸோ இந்த முக்கியமாக நான் வந்து ஒன்று சொன்னேன் தெரியுமா, இது அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுமே என்னன்னா இந்த இடத்துல வந்து மெட்டல் இருக்கு, மெட்டல் ஜிங்க் அலாய் சொன்னாங்களா, அது இருக்கு. ஹைலைட் என்னன்னா நார்மலா இந்த மாதிரியான ஒரு சி கேபிள் இருக்குன்னு வையேன், இந்த மாதிரி ஹெட்டோட இருக்குன்னா பொதுவா என்ன பிரச்சனை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இது கேஸோட இருக்கக்கூடிய நிறைய போன்ஸ்ல என்ன ஆகும், இது போய் இடிக்கும்ல இந்த பாடி. அவங்க அதுக்கேற்ற மாதிரி டைப் சி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, அதனால கீழ ஈஸியா மேல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சார்ஜிங் அனிமேஷன் தாங்க ஹைலைட். என்னங்க டைனாமிக் லைட். சரி விடு. ஆமா, ஸோ மொத்தம் கேபிளோட அந்த பிரைடட்கான அந்த திக்னஸும் வேற லெவல். ஏன்னா ஆமா, பக்கத்துல வேற ஏதாவது ஒரு கேபிள்னா இது 120 வாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற 5 amp கேபிள். ஸோ அதையும் பக்கத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது இன்கேஸ் நீங்கள் கார்லலாம் யூஸ் பண்ணுறீங்க, ஆப்பிள் கார், அந்த கார் பிளே அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அதுக்கெலாம் மாஸ் தான். ஸோ இதில் மொத்தம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒரு எண்டில் டைப் சி டைப் ஏ யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து ஒரு லைட் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, ஒரு அழகா சார்ஜர். என்னோட ஆராகாந்து. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் 2C. ஸோ இந்த இடத்துல வந்து பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரோ லிங்க் 240 வாட் அப்படிங்கிறது பார்க்கலாம். அல்ட்ரா ப்ரோ லிங்க் 240. இதில் வந்து லைட்னிங் இல்லைன்னா நீங்கள் வந்து திரும்ப இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சி. எஸ், இது மோஸ்ட்லி பிரேக் ஆகாதுங்க, ஏன்னா நல்ல டியூரபிளாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, மெட்டீரியல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 899க்கு நல்ல மெட்டீரியல் தான். கேபிள் தரம் செம்ம தரமான கேபிள், அவ்வளோ திக்கு. ஏன்னா கார்லலாம் நம்ம உள்ளே போட்டு பின்னாடி அந்த இதில் மடித்து சுட்டி தான் போடுவோம், அதுக்கெல்லாம் இவன் நல்லாவே இருப்பான். நான் இப்போ இந்த டைப் ஏ இருக்கிற சைடில் உள்ள டைப் சி இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது நார்மலாக இந்த சார்ஜிங் எண்டு மாதிரி. சரியா, இந்த இடத்துல பண்ணுறேன். இதுதானே ஃபோன் சைடில் வரக்கூடிய எண்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃப்ளோ வரும். அந்த ஃப்ளோக்கான அனிமேஷன். ஓகே, ரிவர்ஸில் இருந்திருக்கு. இதுதாங்க அந்த ஃப்ளோ, பார்த்துக்கோங்க. அந்த சைட்லேயும் இருக்குது. எஸ். ஸோ மொத்தம் 20 volt 30 amp. 20 volt 3 amp. 30 ampலாம் இருந்ததுன்னா கிழிஞ்சிரும், எரிஞ்சு வெடித்து விடும். என்னப்பா சொன்ன? ஓகே, ஸோ மொத்தம் வந்து இதில் 60 வாட் இப்போ கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 60 வாட்லேருந்து இன்னும் 4 times பவர் அதிகமாக வரையும் போகுங்க. ஸோ எஸ், அந்த கேபிளோட திக்னஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு போகும்ட்டு. மேக்ஸிமம் சூப்பர். உங்கள் கேமிங் லேப்டாப்ஸ் ஏதாவது நீங்கள் சீல சார்ஜ் பண்ணுறதுனால ஹீட் ஏதாவது அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம தான் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணுறோம், கூட இல்லை. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனும் கொஞ்சம் கிளாஸி, அந்த டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் நல்லா இருக்கு. எஸ், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மீட்டர் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏலேருந்து சி வழியா அவுட் எவ்வளோ வருதுன்றது இங்கேயே பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா அப்படியே மாற்றி விட்டுறலாம்.
ஓகே 18 வாட் 18 வாட் கிட்ட அதுலயே போட்டிருந்தது ஏ வந்து 18 வாட்டுன்னு இருந்தான். இதோட அவுட்டுண்ணே, இதோட அவுட் வந்து ஏ வந்து 18 தான். ஆமா இதுல. ஆமா இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னா, நான் வந்து டேரெக்டா ஷாமியோட அஃபிஷியல் கேபிள் மாட்டினேன் 120 வாட்ல. ஸோ இது என்ன பண்ணுது, டேரெக்டா 120 கிட்ட அனுப்பி விட்டுருச்சு போல. ஸோ பவர் பேங்கால என்ன பண்ண முடியலன்னா, அது அந்த ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் இருக்குமே, அது ஆஃப் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா, டே என்னால இன்புட்லாம் எடுக்க முடியாதுடா அப்படிங்குது. இங்க இருங்க, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்குது. சரி, நான் இப்போ என்ன பண்றேன், இதே கேபிளை 67 வாட்ல கனெக்ட் பண்றேன். சரியா, 67 வாட்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டு பாருங்க 60 வாட்டுக்கு போயிடுச்சு பாருங்க. 60 வாட்ல இப்போ ஒர்க் ஆகுது. ஆனா இந்த இடத்துல தான் நான் எதை பிரில்லியண்டா சொல்றேன்னா, இது வந்து அப்ப என்ன பண்ணுது, இருக்கலே ஹை பவர் அனுப்புது. ஆமா, யாரனா நம்ம 120 வாட் கேபிள் யூஸ் பண்ணா 120 வாட். இதுவே நம்ம இதுல கனெக்ட் பண்ணோம்னா அழகா வந்து 18 வாட் QC-க்கு போயிடுது. Qualcomm Quick Charge லெவலுக்கு போயிடுது. ஆமா, Qualcomm Quick Charge ஸ்டாண்டர்டுக்கு போயிடுது. ஸோ ஒரு 18 வாட் கிட்ட போகுது. ரைட்டா, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கேபிள் ஆக மொத்தம் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணி லிமிட் பவர் பண்ணி அனுப்புது. இப்போ இதே இதை நான் வந்து அப்போ 65ல மாட்டினேன்னா, 67ல மாட்டினேன்னா அப்போ எவ்வளோ பவர் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரைட்டு. ஸோ அப்போ இது எப்பயுமே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு Qualcomm Quick Charge ஸ்டாண்டு அந்த அளவுக்கு தான் கூட்டு போகுது. இதுவே ஷாமியோட கேபிள் கனெக்ட் பண்ணா அடி, அதோட ஓன் கேபிள் யூஸ் பண்ணா end to end வந்து வாங்க சார் எவ்வளோ போகலாம். இது வந்து சேஃப்டிக்காக ஏதாவது ஆயிட போகுதுன்றதுக்காக உசாரா கட் பண்ணி விட்டுருது. இதால அவ்வளோதான். இல்லை சார்ஜரே அனுப்ப மாட்டேங்குதுடா, சார்ஜர் இவ்வளோதான் அனுப்புது. இந்த கேபிளுக்கு இவ்வளோதான் அனுப்புவேங்குது. நேட்டிவ் கேபிள் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அனுப்புது. ஸோ இது எல்லாமே ஃபேக்ட் தானே, எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஒரு தரமான கேபிளுங்க, செம குவாலிட்டியான ஒரு கேபிள். மெயினாக பேசப்பட வேண்டியது குவாலிட்டி அண்ட் டிசைன் தான். அவங்க இந்த டேங்கிள் ஃப்ரீனாங்கல்ல, அது உண்மைதான். அவ்வளோ ஈஸியாலாம் டேங்கில் வாய்ப்பே இல்லை. இதை வந்து நீங்கள் 899க்கு அமேசானில் வாங்கலாம். நீங்கள் சில டைம் வந்து பிளிங்கிட் ஜெப்டோவில் வந்து இதே வந்து இன்னும் ஒரு 100 150 கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் சும்மா வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ரைட்டு, அவ்வளோதான், ஓகே முடிஞ்சது. ரைட்டுங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி மாசான கேபிள் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஆல்ரெடி இதே மாதிரி இது அல்ட்ரா ப்ரோலிங்கா ஸ்டஃப் கூல்ல ஒரு டெரர் கேபிள் இருக்கு, லைட்னிங் கேபிள். ஆனால் நான் இவந்தில் தான் இவ்வளோ ரகடான கேபிளை பார்க்கேன். இல்லை, ஸ்டஃப் கூலோட கேபிள் வந்து இன்னும் கோளாறான கேபிள், அதை வச்சு ஒரு கொலையே பண்ணலாம். சரி ஓகே, இதுவும் பயங்கரமான கேபிள் தான். சரி ரைட்டுங்க, இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க.